அப்பதான் நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும். நம்பன்னு உரிமை கொண்டாட உனக்கு உரிமையே இல்ல கேபி. நீ ஒண்ணு பண்ணு, கால்ல விழுந்து அந்த சாரதா வீட்ல ஒரு 4 நாள் ஓட்டிடு. அதுக்கப்புறம் பெர்மனண்டா ஜெயிலுக்கு ஷிஃப்ட் ஆயிடு. இங்க வரதுக்கு முன்னாடி நான் சாரதா வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க இருக்கிற என் பையன் என்ன அங்க இருக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கல. அந்த விஷயத்த அவன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். பாவம் சாரதா கூட அவன் கிட்ட ரொம்ப கெஞ்சி பார்த்தா. ஓ ஐயோ, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு கேபி. நிக்க நிழல் இல்லாம ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம போயிடுச்சு உன்னுடைய நிலைமை. இப்போ இதுக்கு கரெக்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லட்டா? மறுபடியும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு. போய் உன் மேல இருக்கிற தப்பெல்லாம் உண்மைதான்னு ஒத்துக்கோ. அங்க உனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுப்பாங்க, தங்கறதுக்கு ஜெயில இடமும் தருவாங்க. நான் கூட அந்த முடிவை தான் எடுத்திருக்கேன் அபூர்வா. குட். நீ முடிவே எடுத்ததுக்கு அப்புறம் இனிமே என்கிட்ட பேசி என்ன யூஸ் இருக்கு? ஹாப்பி ஜர்னி டு யோர் ஜெயில் லைஃப். அபூர்வா அபூர்வா அபூர்வா, எல்லா தப்பையும் பண்றது நீ, தண்டனை அனுபவிக்கிறது நானா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சேன். நீ அதோட நிறுத்த மாட்டல. உனக்கு தேவைப்பட்டா நாளைக்கு என் பையன் செரிய கூட கொலை பண்ண தயங்க மாட்டல. பண்ணலாம், பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதோட கூட நிறுத்த மாட்டியே. சாரதாவ, ககன, பூர்ணிய கூட நீ கண்டிப்பா டார்கெட் பண்ணுவ. அவங்களுக்கு கண்டிப்பா விட மாட்டேன் கேபி. என்னோட டார்கெட் பூமி அந்த வீட்ல தானே இருக்கா? எனக்கு தெரியும். அந்த வீட்ல, இந்த வீட்ல, எந்த வீட்லயும் யாருக்கும் நிம்மதிங்கிறதே இருக்காது. ஆனா எல்லாருக்குமே அந்த நிம்மதி வரணும்னா நீ இருக்கக்கூடாது அபூர்வா. அதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். இது வரைக்கும் உன்னால நான் அனுபவிச்ச கொடுமை எல்லாத்துக்கும் உன்னை கொல்றதுதான் உனக்கு நான் கொடுக்க போற தண்டனை. கொல்லதான் உன்னை நான் இங்க வர சொன்ன அபூர்வா. என் தங்கச்சி சோபா சந்திரவ நான் கொலை பண்ணல. அந்த விஷயம் எனக்கு உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் தான் கொலை பண்ணன்ற பிம்பத்தை உருவாக்கி இவ்வளவு நாளா எனக்கு மன நிம்மதி இல்லாம பண்ணிட்டேன். அந்த உண்மை தெரிஞ்சதும் நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் குடும்பத்தை யோசிச்சு இப்ப கூட நான் உன்னை கொல்லாம விட்டுட்டேனா நான் ஒரு மனுஷனே கிடையாது. அதுக்குதான் கேபி, என்ன பண்ற? அபூர்வா இல்ல. அபூர்வா, கேபி, கேபி, என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணிடாத. வேண்டாம், என்ன விட்டுரு கேபி, விட்டுரு கேபி, என்ன கொன்னுடாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்காவை கொண்டது நான் தானே ஒத்துக்கிறேன் கேபி. பேசாத. இன்னியோட என் கையால உன் கதை முடிய போகுது. உன்னால தப்பிக்க முடியாது. அபூர்வா இல்ல இல்ல. கேபி, அபூர்வா இல்ல. கேபி, 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 உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் கேபி. என்ன ஒண்ணு பண்ணிடாத.
கேபி ஆ, ஆ, ஓ, ஓ, ஆ, ஆ. கேபி விட்டு. மாமா என் அபூர்வாவை ஏதாவது நீ செஞ்சேன்னா நீ செத்துருவ. மரியாதையா அவளை விட்டுடு. இங்க பாரு மச்சான், உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் புரியல. இந்த அபூர்வா செத்தாதா நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். கேபி நான் மறுபடியும் சொல்றேன், மரியாதையா அபூர்வாவை விட்டுடு. இல்லனா என் கையாலே செத்து போயிடுவேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அபூர்வா பொழைக்க கூடாது. ஏய், ஏய். கேபி மாமா மாமா என்னை இப்படி பண்ண வச்சிட்டியே கேபி, இப்படி பண்ண வச்சிட்டியே. என் கையாலே உன்னை நான் கொன்னுட்டேனா? மாமா நீங்க மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா நான் செத்து போயிருப்பேன் மாமா, செத்து போயிருப்பேன். உன்னை காப்பாத்துறதுக்காக தானே நானு கேபிய கொண்டுட்டேனே அபூர்வா. அவ என் தங்கச்சியோட புருஷன். இப்போ என் தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அபூர்வா? மாமா அவனை நீங்க கொல்லாம இருந்திருந்தா அவன் என்ன கொலை பண்ணிருப்பானே மாமா. மாமா இந்த அபூர்வா இல்லாம உங்களால இருக்க முடியுமா மாமா? சொல்லுங்க மாமா. அப்படி பேசாத அபூர்வா. ஏற்கனவே அந்த அயோக்கிய என் சோபா சந்திராவ எனக்கு இல்லாத மாதிரி அவ பண்ணிட்டான்ல. இப்போ நீ கூட இல்லாம போயிட்டேனா, நீயும் இல்லாம போயிட்டேனா நான் எப்படி வாழ்வேன் அபூர்வா? ஆனா அவனுக்கு ஒண்ணு கொல்லணும் எதுக்கு அவசியம் வந்துச்சு? சொல்லு அபூர்வா, சொல்லு அபூர்வா. ஐயோ எப்படி சொல்றது மாமா? பேராசை மாமா, பேராசை. நான் ஒருத்தி மட்டும் நம்ம வீட்ல இல்லாம போயிட்டா நம்ம வீட்ல அதிகாரம் அந்த செரிக்கு சொத்தெல்லாம் அவனோட பெரிய பிள்ளைக்கு போகும்னு அவன் ஆசைப்பட்டான். மாமா மாமா எனக்கு அப்புறம் உங்களை கூட கொன்னுடுவேன்னு சொன்னா மாமா. அப்ப அவனுக்கு யாரும் தடையா இருக்க மாட்டாங்கல்ல. 2 பொண்டாட்டிங்களோட ஹாயா நம்ம வீட்ல ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சான் மாமா. அபூர்வா அழாத அபூர்வா, தயவு செஞ்சு அழாத அபூர்வா, அழாதம்மா.